ஹலோ ஆல், எல்லாருமே வேலை செய்கிறோம். ஆனால் பணக்காரங்க மட்டும்தான் பணக்காரங்க ஆகிட்டே போகிறாங்க. ஏழைங்க இன்னும் ஏழை ஆகிட்டே தான் போகிறாங்க. மிடில் கிளாஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்படி ஏன் எல்லாருமே தானே வேலை செய்கிறோம், ஏன் அவங்க மட்டும் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க? நம்ம என்ன ஏன் அதிலே ஸ்டே ஆகுறோம்? ஏன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் நிறையா இருக்குது. ஒரு காசு கிடைக்குதுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றது தெரியுது. நம்ம என்ன பண்ணுறோம்? வேலைக்கு போகிறோம், சேவ் பண்ணுறோம், கோல்டு வாங்குகிறோம், பேங்க்கில் போடுறோம், அவ்வளோதானே. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் எஸ்ஐபி இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி எக்ஸாம்பிளை சொல்கிறேன். நம்மளால் கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு 500 ரூபா நம்மளால் சேமிக்க முடியும், கரெக்டாக? ஒரு தேட்டருக்கு போகிற காசு தான் அது. ஸோ அந்த 500 ரூபாவை நீங்கள் மாதம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே தொடர்ந்து ஒரு 30 வருஷத்துக்கு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30வது வருஷம் எண்டிங்கில் உங்களுக்கு 35 லட்சம் கையில் இருக்கும். இதுதான் எஸ்ஐபியோட பவர். ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்ஐபினா முதல்ல என்ன? எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், மினிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதாவது ஒரு 500 எடுத்துக்கோங்களேன். ஸோ மாதம் நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்போது நம்ம எல்லாருமே சேலரி தான் வாங்குகிற ஆட்கள். ஸோ நமக்கு 1ஆம் சேலரியா, ஸோ 2ஆம் எல்லா மாதமும் நான் ஒரு 500 ரூபா நான் போட போகிறேன் எஸ்ஐபியில் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம அந்த எஸ்ஐபியை மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம். ஏதாவது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து போட்டோம்னா, இப்போது நம்ம எவ்வளோ நாள் போடலாம். 100 ரூபா மியூச்சுவல், 100 ரூபா எஸ்ஐபியும் இருக்குது, 500 ரூபா தான் இருக்குது, 1000 ரூபா தான் இருக்குது, 5000 ரூபா தான் இருக்குது. ஸோ நம்மளோட சேலரிக்கு ஏற்றபடி, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு நிறைய ஸ்டாக்ஸ்லாம் ரேட் அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், 2000 ரூபா 5000 ரூபான்லாம் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி போடுறதுனால, இப்படி போட்டால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அவங்க பெஸ்ட் ஸ்டாக் எதுவோன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி தருவாங்க. எஸ்ஐபியில் மெயின் ரோலை ப்ளே பண்ணுறது இந்த காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக்கை நான் உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சொன்ன மாதிரி 500 ருபீஸ் தான் நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆவரேஜாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் மினிமம் ஒரு 12% எடுத்துக்கலாம். ஸோ 500 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், 12% இன்ட்ரெஸ்ட்டில் 30 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட மெச்சூர்ட் வேல்யூ எவ்வளோ வரும்னா, 30வது வருஷம் முடிஞ்ச உடனே எனக்கு 35 லட்சத்துக்கும் மேலே வரும். ஓகே, ஸோ இது ஒன் வே. இப்போ நான் 500 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். 500 ரூபா 30 வருஷம் 12% இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு 35 லட்சம் வருது. அதே நான் 5000 பண்ணலாம் பார்த்துக்கோங்க. 5000 அதே சேம் இன்ட்ரெஸ்ட்டில் சேம் 30 இயர்ஸில் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 3.5 crores வந்திருக்கும். கோடீஸ்வரங்களா ஆகிடுவோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் காம்பவுண்டிங் அப்படின்றதுக்கான மேஜிக். எஸ்ஐபி இந்த காம்பவுண்டிங் அப்படின்ற மேஜிக்கில் தான் ரிவால்வே ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஷார்ட் டேர்மில் எடுக்காமல். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதில் நம்ம 2 வகையாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று லம்சம், இன்னொன்று எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. லம்சம்னா ஒரு பெரிய தொகை ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ சேர்த்து மொத்தமாக கொண்டு போய் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது. ஸோ இப்படி நம்ம போட்டோம்னா அது மார்க்கெட் சப்போஸ் கிராஷ் ஆனாலும் நமக்கு பெரிய லாஸாக நமக்கு வர மாதிரி தெரியும். அதே எஸ்ஐபி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ மாதம் 500 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ நம்மளோட சேலரிக்கு ஏற்றபடி மாதம் நம்ம போடுவோம். ஸோ மார்க்கெட் டைமிங்கை பார்க்க மாட்டோம், மார்க்கெட் டவுனில் இருக்கா அப்பில் இருக்கான்னு பார்க்காம கன்சிஸ்டன்சியாக நம்ம போட்டுகிட்டே இருந்தாலே போதும், நல்ல வெல்த் கிரியேட் ஆகும். ஸோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு எடுக்க சொல்ல எஸ்ஐபி வில் பி த பெஸ்ட் வே லம்சம் விட. காமன் மிஸ்டேக்ஸ் இன் எஸ்ஐபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்ஐபினா இது வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மிஸ்டேக்ஸாக தான் இருக்கும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை ரொம்ப ஏர்லியாக வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நம்ம எதுனாலும் டைம் கொடுக்கணும்ல, டைம் கொடுத்தா தானே க்ரோ ஆகும். ஸோ ரொம்ப ஏர்லியாக நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா எஸ்ஐபி க்ரோ ஆகாது. ஸோ நம்ம எப்போவுமே இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் எஸ்ஐபி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்கான லம்சம் ப்ராஃபிட் உங்களால் புக் பண்ண முடியும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 1.
மிஸ்டேக் நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே மியூச்சுவல் ஃபண்டா நல்ல எஸ்ஐபியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா ஸோ போடு எல்லாத்தையும் போடு சொல்லிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் 500 இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 500 சொல்லிட்டு எல்லாத்துலேயும் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்டில் 500 போட்டால் என்ன ஆகுறது? ஸோ வந்து அப்படி போடாமல் ரிசர்ச் பண்ணி பெஸ்ட்டான 2-3 எஸ்ஐபி மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். மிஸ்டேக் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்டாப்பிங் எஸ்ஐபி டியூரிங் மார்க்கெட் கிராஷ். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்மளோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிடக்கூடாது. ஸ்டாப் பண்ணாமல் அதை வந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அந்த டைமில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால் நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஸோ யோசிக்காதுங்க, இப்போவே நீங்கள் உங்களோட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ்ஐபிக்கு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரிலாம் டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி டாப் 5 செக்டார்ஸில் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோஸ்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.